ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுறது. ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஐடி ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் ஒரு பொருளை நம்ம ஸ்டாக்ஸை ஷேரை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு தெரிகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வாங்குறதுக்கு முதல்ல அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ண தெரியணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஸ்டாக்கை ஆட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்க்ரீன் இருக்கும். சரியா? இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 4 வாட்ச் லிஸ்ட்டு, ஆர்டர்ஸு, ஹோமு, ப்ரொஃபைல் இது எல்லாமே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ, ஃபண்ட்ஸு அந்த மாதிரி கீழே பாருங்கள் ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சர்ச் சிம்பிள் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நான் இப்போ டிவிஎஸ் மோட்டார் டைப் பண்ணுறேன். டிவிஎஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ண பிறகு அதோட எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஈக்விட்டி ஸ்டாக், அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈக்விட்டி ஸ்டாக்ஸை, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ டிவிஎஸ்ங்கிறது ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். அதில் என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே ஆல்னு இருக்கு இல்லையா, அதில் ஈக்விட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டியை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டிவிஎஸ் செலக்ட்னு இருக்கா. இது ஒவ்வொரு கம்பெனி டிவிஎஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை கம்பெனி இதில் இருக்குது. அதில் நமக்கு தேவையானது டிவிஎஸ் மோட்டார் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம தேவையானது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்எஸ்சின்னு இருக்கான்னு மட்டும் கவனிச்சிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் என்எஸ்சின்னு இருக்கான்னு செலக்ட் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு எதிர்த்தா மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கா ஆப்போசிட்டில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு டிக் மார்க் வருது பாருங்கள். அந்த டிக் மார்க் வந்தோடனே நீங்கள் பேக் போயிருங்க. திருப்பி நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த டிவிஎஸ் மோட்டாருடைய அந்த ஸ்டாக் வந்து இங்கே நம்ம ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு 1 2 3 4 அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். இதில் நீங்கள் தேவையான ஸ்டாக்ஸை இப்போ ஈக்விட்டி ஸ்டாக்ஸை 1லேயும் கமாடிட்டி ஸ்டாக்ஸை 2லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் வேணாம், அதை நான் ரிமூவ் பண்ணுறேன், நான் தெரியாமல் இந்த ஸ்டாக்கை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு தேவையில்லாத ஸ்டாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் போயிட்டோம்னா திருப்பி அந்த ஸ்டாக் ரிமூவ் ஆயிரும். இப்படி தான் இந்த ஸ்டாக்கையும் ரிமூவ் பண்ணணும். இப்படி தான் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். சரி, ஈக்விட்டி ஆட் பண்ணியாச்சு, கமாடிட்டியும் ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம். இதில் இருக்கிறத நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கமாடிட்டியை ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கோல்டு போட்டுட்டோம். கமாடிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அதில் நீங்கள் இப்போ இருக்கிற கான்டாக்ட் என்னது, இப்போ ஃபஸ்ட்டில் வந்திருக்குது டிசம்பர் தான், டிசம்பர் 2025. இதை நீங்கள் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிக் மார்க் வந்துருச்சா, பேக் போயிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ கோல்டுடைய ரேட்டு இது தான். இப்போ இந்த கான்ட்ராக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ இப்போ F1ஓவில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கமாடிட்டி, கரன்சி எதில் வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பேஜஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேறு ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 1ல் வந்து நான் ஈக்விட்டி வச்சுக்கலாம், 2ல் கமாடிட்டி வச்சுக்கலாம், 3ல் வந்து F1 வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் நிறைய ஈக்விட்டி கம்பெனிஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இதே போல் நீங்கள் ஆட் பண்ணி அடுத்தது பையிங் செல்லிங் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், நான் டைரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வச்சு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்.